என்பது யாரையும் பயப்படாத ஒரு நிலைமை. தெய்வம் அழைச்சுட்டான ஞான் இருக்கிறதை എന്നുള്ള ஒரு വലിய தன்னிடம். கர்த்தர் என்னை அனுப்பினதுனால தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றுள்ள ஒரு நல்ல தைரியம். அவന്റെ ശബ്ദം കേട്ടുകൊണ്ട് യോർദാൻ നദിയുടെ രണ്ട് കരയിലുമുള്ള അനേകം ആളുകൾ ഓടിക്കൂടി. എന്താണ് ഈ ശബ്ദം എന്ന് കേട്ടത്? அந்த மனிதனாகிய யோவானுடைய சத்தத்தை கேட்ட யோர்தான் ஆற்றண்டையில் இரு பக்கங்களிலும் இருந்த அநேக மக்கள் ஓடி வந்தார்கள். இது என்ன சத்தம் என்று பார்க்கிறது. ആ ശബ്ദം കേട്ടപ്പോൾ അവർ പേടിച്ചു പോയി. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜனங்கள் பயந்தார்கள். உடனே அவன் ചോദിക്കുകയാണ്, സർപ്പസന്തതികളെ വരുവാനുള്ള ദൈവ കോപത്തെ വിട്ട് അകന്നു പോകുവാൻ നിങ്ങൾക്ക് ഉപദേശിച്ചു തന്നതുവാ? அப்பொழுது இந்த யோவான் என்ற தேவ மனிதன் கேட்கிறார், விரியன்பாம்பின் குட்டிகளே, வரப்போகும் கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வழியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் யார்? மானசாந்தரத்திற்கு தக்க மனம் காய்ப்பீர். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி உள்ளவர்களாய் பாருங்கள். அவர் இப்போ தன்னை விருஷங்களுடைய சுவட்டில் கோடாலி வச்சிருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாக பேசுகிறார். இப்பொழுது மரத்தினுடைய கீழே மரத்தினுடைய அடியில் கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது. ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ യോവനാൻ പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്. என்னுடைய மொழியில், அதாவது என்னுடைய ஸ்டைல்ல சொன்னா, നിങ്ങളൊക്കെ ആര് വിളിച്ച് യോഗത്തിന് വരാ? என்னுடைய ஸ்டைல், அதாவது யோவான் இப்படி சொல்றீங்களா, உங்களை எல்லாம் யார் கூப்பிட்டு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? தக்க மரங்காய்ச்சி ஜீவிச்சோட யோகத்துல வந்தது கேட்டபடி ஒழுங்கா வாழணும். வாழலன்னா அப்புறம் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நல்ல கொண்டது விஷயத்தினேக்க ஓட்டி கோடாலி வச்சிருக்கணும். அதுபோல நீங்களே வெட்டி கலையுங்க. ஒழுங்கா உட்காரலன்னா உங்களெல்லாம் மரத்தினுடைய சுவற்றில் கோடாலியத்துக்கு எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட போறா. ഇത് കേട്ടപ്പോഴത്തേക്ക് കേട്ടവരെല്ലാം പേടിച്ചു യോഗനാന്റെ അടുക്കലേക്ക് ഓരോരുത്തരായിട്ട് ക്യൂവായിട്ട് വന്നു. இன்னைக்கு நம்ம இதை பேசினா சர்ச்சில் ஆள் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு யோவான் பேசும்பொழுது ஜனங்கள் எல்லாம் பயந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வந்தார்கள். യോഗനാന്റെ മുമ്പിൽ വന്നിട്ട് അവർ പാവം ചെയ്ത പാപങ്ങളെല്ലാം ഏറ്റു പറഞ്ഞു. தேவனுடைய அருகில் இந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து அவர்கள் தங்கள் பாவங்களை വരുമ്പോ അവരുടെ പാപങ്ങളെ ഏറ്റുപറയുക. യോഗനാൻ അവരെ സ്നാനപ്പെടുത്തുക. അടുത്ത ആള് വരുമ്പോ അവന്റെ പാപം ഏറ്റുപറയുന്നു. അപ്പോൾ അവരെ സ്നാനപ്പെടുത്തുന്നു. யாரெல்லாம் ஓடி ஓடி வருகிறார்களோ, முழங்கால் படியிடுகிறார்களோ, பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார்களோ, உடனே அவர்களை ஞானஸ்நானப்படுத்துகிறார்கள். அடுத்த ஆள் வருகிறார், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இதுதான் நடந்தது. അങ്ങനെ വലിയ പ്രവൃത്തി നടന്നുകൊണ്ടിരുന്നപ്പോ യോഗനാനോട് തോന്നല്, ഞാൻ പാപിയൊന്നുമല്ലല്ലോ, ഇവരെല്ലാവരും വലിയ പാപികളാ, സർപ്പസന്തതികളാ, വൃക്ഷങ്ങളുടെ ഓട്ടിൽ കോടാലി വെച്ചിരിക്കുക, സ്നാനപ്പെടുത്തുക, போடா. இந்த மனசுக்குள்ளே தன்னுடைய மனதில் நான் ஒரு மனிதன், தேவ மனிதன், பாபிகளாகிய மனுஷர்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கரையேற்றி கொண்டிருந்தார். അപ്പോഴൊരു പാവപ്പെട്ട മനുഷ്യൻ അവരുടെ പിന്നാലെ വളരെ ഭക്തിയോടെ അങ്ങോട്ട് ചെന്നു. அந்த நேரத்தில் யாரும் கவனிக்கப்படாத ஒரு ரொம்ப சாதுவான மெதுவான சுரத்தோட ஒரு மனிதன் அந்த பகுதிக்கு அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக சென்றார். അവന്റെ മുമ്പിൽ ചെന്നു നിന്നു. அந்த யோவான் ஸ்நாபகனுடைய முன்பதாக போய் യോഗനാൻ അവൻ പാപം ഏറ്റു പറയുന്നത് കേൾക്കുവാൻ വേണ്ടി അല്പം ഒന്ന് വെയിറ്റ് ചെയ്തു കാണും. இந்த மனிதன் பாவத்தை அறிக்கை பண்ணுவான் என்று கேட்கிறதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம். ഏറ്റു പറയാൻ പാപം ഒന്നുമില്ല. அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறதற்கு அறிக்கை பண்ணுவதற்கு பாவம் இல்லை. യോഗനാൻ അവനെ സൂക്ഷിച്ചു നോക്കി. அந்த மனிதனுடைய முகத்தை யோவான் ஸ்நாபகன் கவனித்து பார்த்தான். കരയെയും കടലിനെയും സർവപ്രപഞ്ചത്തെയും നിർമ്മിച്ചവൻ ഒരു മനുഷ്യനായി സാധുവായിട്ട് തന്റെ മുന്നിൽ നിൽക്കുന്നു. இந்த உலக அண்ட சராசரங்களை அகலத்தையும் படைத்து அரசாளுகிற அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு சாது மனிதனுடைய உருவத்தில் தன்னுடைய முன்பதாக வந்து நிற்கிற காட்சியை யோவான் ஸ்நாபகன் பார்த்தார். യോഗനാന്റെ ഹൃദയം ഞെട്ടിപ്പോയി. அந்த நேரத்தில் யோவான் ஸ்நாபகனுடைய
இயேசு கிறிஸ்து யோவானுடைய முன்பதாக வந்து நின்ற போது இந்த உலக அந்த சராசரத்தை படைத்த கர்த்தர் இந்த யோவானுடைய முன்பில் வந்து நிற்கிறதை பார்த்த யோவானுடைய உள்ளம் உடைந்து அவன் கதற ஆரம்பித்தார். உமக்கல்ல, எனக்கு தான் ஞானஸ்நானம் தேவை, உம்முடைய கைக்கீழில் எனக்கு ஞானஸ்நானம் கொடும் என்று யோவான் கதற ஆரம்பித்தார். அவருடைய உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது. பாவத்தை உணர ஆரம்பித்தார். தேவனுடைய நீதியை யோவானால் உணர ஆரம்பித்தார். ദൈവത്തെ കണ്ടപ്പോ യോഹന്നാന് മനസ്സിലായി, ഞാനും ഒരു പാപിയാണെന്ന്. உண்மையிலே யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது யோவானுக்கு புரிந்தது, இயேசு உண்மையிலே பாவி, நான் ஒரு பாவி. അവന്റെ പ്രസംഗത്തിന്റെ ശബ്ദം മാറി. உடனே யோவானுடைய இதுவரையிலும் போட்டுட்டு இருந்த சத்தத்தினுடைய ஸ்டைല് പരീക്ഷന്മാരും പ്രമാണിമാരും ഒക്കെ വന്നിട്ട് ചോദിച്ചു, നീ ആരാ ഇങ്ങനെ സ്നാനപ്പെടുത്താമെന്ന് ചോദിച്ചു. யோவாங்கிட்ட மத்தவங்க வந்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்துட்டு கேட்டாங்க, இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு நீ உன்னை அனுப்புறதுக்காக நீ யார் என்று கேட்டார்கள். അവൻ പറഞ്ഞു, അയ്യോ ഞാൻ വലിയ ആളൊന്നുമല്ല, ഞാൻ നേരത്തെ വിചാരിച്ചത് പോലത്തുള്ള വലിയ ആളൊന്നുമല്ല, ഒരു പാപവും ചെയ്യാത്ത ഒരുവൻ നിങ്ങളുടെ കൂട്ടത്തിലുണ്ട്. ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ഒരു കുഞ്ഞാട്, അവന് വഴി ഒരുക്കുന്ന ഒരു ശബ്ദം മാത്രമാണ് ഞാനെന്ന്. அந்த நேரத்தில் யோவானிடத்தில் வந்து கேட்டவர்களுக்கு யோவான் பதில் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறது மாதிரி உள்ள இவ்வளவு நேரம் போட்ட சத்தத்தினுடைய கம்பீர நிலைமை எல்லாம் எனக்கு இல்லை. நான் ஒரு பாவியான மனிதன், ஒரு பாவமும் அறியாமல், ஒரு பாவமும் இல்லாமல் சுத்த கண்ணராக பாவம் அறியாத பரிசுத்த நீதி நிறைந்த ஆட்டுக்குட்டியாக ஒரு ஆட்டுக்குட்டியானவர்தான் நமது நடுவில் இருக்கிறார். பாவம் அறியாத ஒரு மனிதர் நமக்கு அவருடைய பாதை ஒருக்கிற வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் மட்டும்தான் நான் யோவான் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு இந்த சித்தோடு பகுதியில் பிசி தேவசபையில் ஞானஸ்நானம் எடுக்க போகிற தேவ பிள்ளைகளுடைய அருகாமையிலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிற, அதை பார்க்க போகிற உங்கள் நடுவில் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அவர் நமது நடுவில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். അവൻ പറയുകയാണ്, യോഹന്നാനോട് പറയുകയാണ്, ഇങ്ങനെ സകല നീതിയും നിവർത്തിക്കുന്നത് നമുക്ക് ഉചിതം. நடுங்கி பின்னாடி திரும்புகிறார். ஐயோ முடியாது, நீர் எனக்கு கொடு, நான் எடுத்துக்கிறேன் யோவான் சொன்ன போது இயேசு சொன்னார், வேண்டாப்பா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இப்பொழுது இந்த நீதியை நிவர்த்திக்கிறது நல்லது. இப்பொழுது எனக்கு ஞானஸ்நானம் கொடு. இந்த பகற்காலம் ஞானஸ்நானம் எடுക്കുന്ന ദൈവത്തിന്റെ മക്കളോട് ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്ന കർത്താവ് പറയുകയാണ്, ഇങ്ങനെ സകല നീതിയും നിവർത്തിക്കുന്നത് നമുക്ക് ഉചിതമായിരിക്കും. ஞானஸ்நானம் எடுக்க போகிற தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இவ்விதமாக உங்களுடைய எல்லா நீதியும் நிவர்த்தி செய்கிறது. நியாயம் கர்த்தருடைய பார்வையில் அது அருமையானது என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் யோவானுடைய அந்தராத்மாவாவி அவருடைய உள்ளங்கள் உடையப்பட்டு ஒரு வேதனையோடு, ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானப்படுத்தார். അപ്പോൾ ഒരു സംഭവം നടന്നു. പരിശുദ്ധാത്മാവ് പ്രാവ് പോലെ അവന്റെ ദേഹത്തേക്ക് ഇറങ്ങി വരുന്നത് യോഹന്നാൻ കണ്ടു. அந்த தேவ பக்தியோட யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுத்ததும் தண்ணீரில் இயேசு கிறிஸ்து முழுகி எந்திரித்த அந்த நேரத்தில் யோவானும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்னவென்றால் பரலோகம் திறக்கப்பட்டு ஒரு புறாவை போல பரிசுத்தாவியானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது இவர்கள் தரிசனத்தில் பார்க்க முடியும். പിതാവായ ദൈവം സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നുകൊണ്ട് വിളിച്ച
യേശു സ്നാനപ്പെട്ടപ്പോൾ ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, ഇവനെ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു എന്ന് പറയുവാൻ കാരണം എന്തെന്ന് നിങ്ങൾക്കറിയാമോ? യേശു ക്രിസ്തു ജ്ഞാനസ്നാനം എടുത്തപ്പോൾ പിതാവാകി ദേവൻ പരലോകത്തിലിരുന്ന്